ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கோதுமை மாவு வாழைப்பழம் ரெண்டையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழம் நல்லா பழுத்தது, நாட்டு சக்கரை அரை கப், ஜீனி அரை கப், அது மாதிரி ஏலக்காய் 3. இப்போ பழத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு ஏலக்காய், இந்த நாட்டு சக்கரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணி பணியார பதத்துக்கு கரைச்சிக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் பணியாரக்கல்லில் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நெய் தடவி பணியாரம் மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பழம், சர்க்கரை, ஏலக்காய் 3 போட்டு நான் வந்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். மாவை கரைச்சி எடுத்து வச்சாச்சு. பணியாரக்கல் காஞ்சிருச்சு. நான் வந்து இப்போ நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால் ஊற்றியாச்சு. சிம்மிலே வச்சு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். நல்லா ஒரு சைடு வந்தவுடனே நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது, புஸ்ஸு புஸ்ஸுன்னு. இந்த வாழைப்பழம், நாட்டு சக்கரை, ஏலக்காய் ஸ்மெல்லு. ஓகே, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, வாழைப்பழத்தை வச்சு வாழைப்பழம் கோதுமை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.